கேட்க தெரியாது. அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதை அவங்க நம்மளுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அதோட விளக்கமும் நம்மளுக்கு புரியாது. ஸோ கேள்வி கேட்பதற்கு நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்மளுடைய ஜாதகங்கள் 8 கூட இந்த சுபர்கள் இருந்தால் அந்த லக்ன அதியோகம் எனப்படும். அதுவும் ஒரு நல்ல யோகமே தான். அதுவும் ஒரு வகையில் சில பேர் பயப்படுவாங்க, என்ன 8ல் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, சுபர்கள் போய் 8ல் போயிட்டாங்களே, அப்போ சுபத்துவம் குறைஞ்சி போயிருமா அப்படின்லாம் நினைப்பாங்க. இது நீங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:16க்கு, சூரிய அஸ்தமனம் 7:04க்கு. இன்றைய திதி அமாவாசை. அமாவாசை முடியும் நேரம் இன்று காலை 9:43க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 21ஆம் தேதி அதிகாலை 3:51க்கு முடிவடைந்து போராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:41 12:40 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:06 7:05 வரை. தொடர்ந்து 7:05 இரவு 8:34 வரை நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. ராகு கால நேரம் காலை 10:13 11:41 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:39 4:08 வரை. கூலிகன் காலை 7:15 8:44 வரை. சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று அதிகாலை சந்திராஸ்தமம் 1:21க்கு முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் ஆஞ்சநேயர் பூஜை. நேற்று ஹனுமான் ஜெயந்தி, இன்று ஆஞ்சநேயர் பூஜை. சரிங்களா? இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பயணம், ரிஷபராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடகராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு உழைப்பு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு உதவி, தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி, மகர ராசிக்கு சிக்கல், கும்பராசிக்கு வருத்தம், மீன ராசிக்கு பணிவு. தொடர்ந்து நம்ம யோகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே இன்று நம்ம ஒரு அருமையான யோகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது என்னவென்றால் கேசரி யோகம் அல்லது கஜ கேசரி யோகம் என்று சொல்வார்கள். சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரம் என்றால் தெரிஞ்சுக்கோங்க, அது 1ஆம் இடம். 1 4 7 10 அது இந்த மாதிரியான இடங்கள். இது நீங்கள் எப்படி கணக்கு பண்ணணும்னா, அவங்க சந்திரனை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. சந்திரனிலிருந்து 1 4 7 10 1 சந்திரனு கூட இருக்கிறது 1 4 7 10. அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து இந்த வீடுகளை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அங்கே பிரகஸ்பதி அதாவது குரு இருப்பது ஒரு நல்ல யோகம். நல்ல பேரும் புகழும் உண்டாகும். தீர்க்காயுள், பண வருவாய், பகைவர்களை வெல்லக்கூடிய திறமையும் இவர்களுக்கு ஏற்படும். அதாவது சந்திரனுக்கு கேந்திரம் என்றால் 1 4 7 10. ஜோதிடம் அந்த கணக்கு தெரியாதவர்களுக்கு, சிலருக்கு அந்த எண்ணிக்கை கூட தெரியாது, அவர்களுக்காகத்தான் நான் நல்ல விவரமாக சொல்கிறேன். உங்கள் சந்திரன் கூட இருக்கிறது குரு, அல்லது அந்த உங்கள் ராசியிலேருந்து எண்ணும் பொழுது 4 7 10 அதில் குரு இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு யோகமாக இருக்கும். அடுத்தது சந்திரமங்கல யோகம். இது சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை. இதன் பலன்கள் நிலம், சொத்து, பெரும் புகழ் ஆயினும் சில சமயத்தில் மனக்கோளாறு அல்லது சஞ்சலம் உண்டாகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு யோகமும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இதில் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். இதுக்கு தான் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை ஏதாவது ஒரு ராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு இந்த நிலம், சொத்து, பேரு, புகழ் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த தசாபுத்தி காலங்களிலே. மற்றபடி அடுத்த யோகத்தை பார்ப்போம். அதியோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதியோகம் இது சந்திரனுக்கு 6 7 8ஆம் வீடுகளில். அப்போனா நீங்கள் சந்திரன் அந்த ராசியிலிருந்து நீங்கள் எண்ணுங்க. 1 2 3 எண்ணும் பொழுது 6 7 8 இந்த வீடுகளில் சுபர்கள், அதாவது குரு, புதன், சுக்கிரன் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ நிற்பது இந்த இடங்கள்ல
தனியாகவும் இருக்கலாம், அல்லது ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பாங்கல்ல, 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் கூட இடங்களை கவனிக்கணும். நம்ம 6, 7, 8 இந்த இடங்களுக்கு வந்து இது ஒரு பலமான யோகம். இந்த யோகமுடையவர்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய உத்தியோகங்களில் இருப்பார்கள். பெரிய அதிகாரிகளாக, போலீஸ் அதிகாரிகள், அந்த போலீஸ் துறையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நல்ல பண வருவாய் வசதியும் உண்டு, பேரும் புகழ் உண்டு. இது போல் லக்கணத்திற்கும் இருக்குது. இது நம்ம வந்து சந்திரனுக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது ராசிக்கு. அதே போல் உங்கள் லக்கணம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், லா போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அது 1ஆம் வீடுன்னு லக்கணத்துக்கு அப்படி எடுக்கிறது. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த லக்கணத்திற்கு 6, 7, 8 கூட இந்த சுபர்கள் இருந்தால் அந்த லக்கண அதியோகம் எனப்படும். அதுவும் ஒரு நல்ல யோகமே தான். அதுவும் ஒரு வகையில் சில பேர் பயப்படுவாங்க, என்ன 8ல் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, சுவர்கள் போய் 8ல் போயிட்டாங்களே, அப்போ சுபத்துவம் குறைஞ்சி போயிடுமா அப்படிலாம் நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் கட்டாயமாக உங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க இல்லையா, உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேளுங்க, எனக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இதோட யோகம் எனக்கு கிடைக்குமா, இல்லை இதில் ஏதாவது பார்வையும் இருக்குல்ல, அப்போ குரு பார்க்குறாரா, இல்லை சனி பகவான் பார்க்குறாரா, மாரக எல்லாம், அல்லது உங்களுடைய மாரக வீடுகளில் இருக்கிறாங்களா, இல்லை மாரகாதிபதி கூட சேர்ந்து இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு கல்குலேஷனில் வரும். ஆனால் மெயினாக இது இப்படி சொல்லுவாங்க. இப்படி அமைப்பு இருந்தால் கட்டாயம் உங்களுடைய யோகங்களை பற்றி உங்களுடைய ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பேசலாம், பேசி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சால் தானே அதை பற்றி நம்ம விளக்கம் கேட்க முடியும். அறவே ஒன்றும் தெரியலன்னா ஜோதிடர்கள் சொல்கிறத வச்சுட்டு நம்ம அப்படி பேசாமல் ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கேட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த விளக்கங்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுதுனாக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் போய் கேட்க முடியும். இல்லைன்னா கேள்வி கேட்க தெரியாது. அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதை அவங்க நம்மளுக்கு சொல்லி அனுப்புவாங்க, அதோட விளக்கமும் நம்மளுக்கு புரியாது. ஸோ கேள்வி கேட்பதற்கு நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்மளுடைய ஜாதக கட்டங்களை பற்றி கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, அடுத்த பதிவிலே, நாளைய பதிவில் இன்னும் நிறையா பார்க்கலாம், யோகங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.